எஃப்எம் ஸ்டேஷன்ல இனிய வந்து நிகழ்ச்சி எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வித் ஆர்ஜே வரனன் யார் கூட ஆர்ஜே சௌமியா கூட இன்னைக்கு வந்து என்விரான்மெண்ட் டேல நம்ம கூட பேசுறதுக்காக ரெண்டு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒருத்தர் எனக்கு எதிரில் உட்காந்துருக்கு கெஸ்ட் சுற்றுச்சூழல் ஆர்வலர் முருகவேல் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் என்னோட சார்பாக பார்த்தீங்கன்னா வந்து கேர் எர்த் அமைப்பை சேர்ந்த நரசிம்மன் அவர்களும் வந்திருக்காரு. வணக்கம் சார். சார், முதல்ல சுற்றுச்சூழல் அப்படின்னா எந்தெந்த விஷயம்லாம் வந்து அதுக்குள்ளே வரும்? நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே சுற்றுச்சூழலில் தான் வரும். நம்மளை சுற்றி பார்த்தோம்னாக்கா நீர் இருக்குது, நிலம் இருக்குது, ஆகாயம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே சுற்றுச்சூழலுக்குள்ளே தான் வரும். நம்ம வந்து சுற்றுச்சூழலில் தான் வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ரொம்ப சிம்பிள் இல்லையா? அதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லுங்கள் சார். அதனால தான் இந்த மாதிரி ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்னென்ன பிரச்சனைகள் இப்போது ஏற்பட்டுருக்கு சுற்றுச்சூழலுக்கு? இப்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து முக்கியமாக இந்தியர்கள், தமிழர்கள் வந்து இயற்கையோடு சார்ந்து இயற்கையை புரிந்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா இயற்கையை விட்டு ரொம்ப தள்ளி நம்ம வந்துட்டோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். வெஸ்டர்னைசேஷன், டெவலப்மெண்ட் என்ற பேரில் நம்ம செஞ்சுக்கிட்டு வர பல காரியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்னால நிறைய சொல்லலாம். ஸோ நம்ம மனுஷன் வந்து இயற்கையை விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போகிறோமோ அந்த புரிதலும் இல்லாமல் போயிடுது. அதனால் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஒரு தவறான ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை என்வாயன்மெண்ட் மேலே ஏற்படுத்துன்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ சார் சொல்கிறத பார்த்தா வந்து என் லைஃப் ஸ்டைலில் நான் என்ன தப்பு பண்ணுறேன் என்விரான்மெண்ட்க்கு எதிராக அப்படின்னு கேட்டால், இல்லை உங்கள் லைஃப் ஸ்டைலே வந்து அதுக்கு எதிராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கு இல்லையா? நம்ம சுற்றுச்சூழலில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதை விட்டு நம்ம தள்ளி போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லையா? இப்போ நாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவில் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருக்குது சார்? நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா முதல்ல சுதந்திரம் இப்போ ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா இந்தியாவோட வனப்பகுதிகள் அளவு பார்த்தோம்னாக்கா 30% மேலே இருந்துச்சு. இப்போ வனப்பகுதியுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது ஒரு வகையான பாதிப்பு. வனப்பகுதி குறையிறதுக்கு காரணம் நம்ம அதை ஆக்கிரமித்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அது ஒன்று. ரெண்டாவது, நீர்நிலைகள் அதனுடைய மாசு. இப்போ கங்கையை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு தனியாக ஒரு மினிஸ்ட்ரியே போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கங்கை மாசுபட்டுருக்கு. எப்படி நீர்நிலைகளுடைய மாசு, அந்த மாதிரி பார்த்தோம்னா பொல்யூஷன், அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய இந்தியாவில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சுனாமி வந்த பொழுது நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பக்கத்தில் இருந்து எத்தனை குட்டி குட்டி தீவுகள்லாம் இடம் மாறி போயிடுச்சு. சில தீவுகள் முழுகிடுச்சு, கடலுக்குள்ளே சப்மர்ஜ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நாளுக்கு நாள் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இந்தியா வந்து உலகத்திலே அதாவது 12வது மெகா பயோடைவர்சிட்டி கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து உலக அளவில் வந்து 7வது பெரிய நிலமைப்பு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மேற்கு தொடர்ச்சி மலை, ஹிமாலயாஸு, பரந்த வந்து கடல் பகுதி, இவ்வளவும் இருந்தும் எத்தனையோ ஆறுகள் இருந்தும் இவையெல்லாம் வந்து சரியான முறையில் பராமரிக்கப்படலை, பாதுகாக்கப்படலை. காரணம் இவை எல்லாமே மாசுபட்டுருக்கு. இவையெல்லாமும் வந்து மனிதனுடைய தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்தியா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ். ஓகே, இப்போ பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரியும்ல சௌமியா, பட் அதுக்கான லாஸ் என்ன நம்மளோட கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ சொல்லுங்கள் சார், இதுக்கான லாஸ் என்ன இருக்குது? இது வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கெலாம் தெரியுது அப்படின்னு சொல்லுங்கள். இந்தியான்ட்டு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே வந்து இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து விதிமுறைகள் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த விதிமுறைகள் செயல்படுத்தப்படுகின்றனவா என்று பார்த்தோம்னாக்கா அது வந்து இல்லைன்று தான் சொல்லணும். அதனாலேயே வந்து இங்கே பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்து டெவலப்மெண்ட் என்ற பேரில் வந்து பல காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம். உலகத்துலலாம் எந்த கண்ட்ரிலையுமே இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுக்க கூடாதுன்னு சொன்ன ஃபேக்ட்ரி எல்லாம் வந்து நம்ம ஊரில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கொடைக்கானலில் பாம்பார்புரம் சோலான்னு ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பெரிய கம்பெனி வந்து மெர்க்குரி தெர்மாமீட்டர் தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து பல இயற்கை ஆர்வலர்கள், பன்னாட்டு இயற்கை தொண்டு நிறுவனம்லாம் சேர்ந்து அதை நிறுத்தினாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் அந்த மெர்க்குரி அங்கே டம்ப் பண்ண விஷயம் வந்து இன்னும் அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ மெர்க்குரி வந்து வெரி பேட் ஒரு பொல்யூட்டன்ட். அதனுடைய தாக்கம் வந்து அங்கே சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலில் மட்டும் இல்லாமல் மனுஷர்களையும் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் இது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும், லா மேக்கர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு எந்த அளவு செய்கிறாங்கன்றது தான்
பார்க்கணும். ஓகே, இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மர்க்யூரி இண்டஸ்ட்ரி பற்றி பேசினார் இல்லையா? ஸோ எந்தெந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை வந்து ரொம்ப அதிகமாக வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போது நம்ம சின்னதாக பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி இப்போ ஒன்றும் இல்லை, டைக்ளோஃபெனாக். ஓகே, டைக்ளோஃபெனாக்குங்கிறது ஒரு பெயின் கில்லர். அதிகப்படியாக விலங்குகளுக்கு பயன்படுத்துகிறாங்க, ஈவன் மனிதர்களுக்கும் பயன்படுத்துவாங்க. இப்போ டைக்ளோஃபெனாக் தயார் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம நாட்டில் புழக்கத்தில் இருக்கும். புழக்கத்தில் இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும், அந்த டைக்ளோஃபெனாக் இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த மாடோ இல்லை அந்த விலங்கோ இறந்து போச்சுன்னா அதை வந்து கழுகுகள் சாப்பிடும். அப்படி கழுகுகள் சாப்பிடும்போது என்ன ஆகுது, கழுகுகளுடைய எண்ணிக்கை அதனால் பார்த்திங்கன்னா 97% குறைஞ்சிருச்சு லாஸ்ட்டு 10-20 வருஷத்தில். பிகாஸ் ஆஃப் டைக்ளோஃபெனாக் ஒன்லி 70% வல்லுறுகள், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாரு சொல்லுவோம் இல்லையா, வல்ச்சர்ஸோட பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி மெர்க்குரி, அது இல்லாமல் டிடிபி, அதாவது குருணைன்னு சொல்லுவாங்க வயலில், அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு 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 பூச்சிக்கொல்லி. அதோட ஃபேக்ட்ரிஸ்லாம் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஈவன் போபாலில் இருந்துச்சு பார்த்தீங்களா, விஷவாயு நடந்த அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் கம்பெனிஸு. பொதுவாகவே பார்த்தோம்னா உலகத்திலேயே தடை பண்ணப்பட்ட நிறைய மருந்துகள் நம்ம நாட்டில் பயன்படுத்துகிறோம். உலகத்திலேயே தடை பண்ணப்பட்ட மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியாவில் தாராளமாக மருந்து உற்பத்தி பண்ணிட்டுருக்காங்க. உலகத்திலே தடை பண்ணப்பட்ட மருந்துகள் எல்லாம் இன்றைக்கி இந்தியாவில் விற்பனையில் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் இப்போ இது ஒரு அக்ரோ ஈகோசிஸ்டம் பார்த்திங்கன்னா, ஒரு வயல்வெளி, நம்ம வயலுங்கிறது நெல் மட்டுமே உற்பத்தி பண்ணுற இடம் கிடையாது. அதில் ஆயிரக்கணக்கான பூச்சிகள் இருக்குது, அதை நம்பி நிறைய பறவைகள் இருக்குது. எங்கள் ஏரியாவிலே பார்த்தோம்னாக்கா நிறையா இது இருந்துச்சு, தூக்கணாங்குருவி, இந்த வீவர் பேர்டு. இப்போ நான் வீவர் பேர்டை எங்கள் ஏரியாவில் பார்க்கவே முடியல. காரணம், வீவர் பேர்டு சாப்பிடக்கூடிய பூச்சிகளை நம்ம பூச்சி மருந்து தெளித்து அதை சாப்பிட்டு ஒரு சைக்கிள் ஒன்று அஃபெக்ட் ஆனால் அது இன்னொன்று பாதிக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி நிறைய தடை பண்ணப்பட்ட கம்பெனிகள், மருந்துகள் இன்றைக்கும் மார்க்கெட்டில் அவைலபிள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்தியாவில். அது ஒரு பெரிய வேதனையான விஷயம். ஓகே, ஒரு சர்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா சார் சொல்கிற மாதிரி இந்தியா தான் வந்து நம்பர் 1ல் இருக்கான் போலியான மருந்துகளில் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் புழக்கத்தில் இருக்காது. இது நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ வந்து லார்ஜ் ஸ்கேலில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் பற்றி பேசணும். பட் நம்ம தான் வந்து லார்ஜ் ஸ்கேலில் நிறைய தவறுகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். அதுதான் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்குது இயற்கை பேரழிவுக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கே தெரியாமல் டே டு டே லைஃப்பில் என்னென்ன தவறான விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் என்விரான்மெண்ட்க்கு எதிராக அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இயற்கை சார்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம ரொம்ப தள்ளி வந்துட்டோம். ஏன்னா அது வந்து மக்களுக்கு வந்து சென்றடையவே இல்லை. இயற்கைன்னா என்னென்னு தெரியலை. இப்போது இந்த மக்கள், முக்கியமாக குழந்தைகள் வந்து, மாணவர்கள் வந்து இயற்கையை புரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக தான் ஒரு சுற்றுச்சூழல் கல்வியே வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அது வந்து எந்த அளவு மக்களை சென்றடைந்து இருக்குதுன்ட்டு நம்ம பார்த்தோம்னா, அதை வந்து சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களும் சரி, படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, அதை வந்து இன்னொரு ஒரு 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 சப்ஜெக்டாக தான் பார்க்குறாங்க. அதை வந்து புரிஞ்சு அதனால் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோட அதை பார்க்கல. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து காலையில் நம்ம எழுந்து ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து நைட் போய் படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மஸ்கிட்டோ மேட் வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் நம்ம ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ சின்ன விஷயங்கள் இதை நம்ம வாழ்க்கையில் வந்து மாற்றினாலே பெரிய இம்பேக்ட் இருக்கும் பாசிட்டிவாக. இப்போ பல் தேய்க்கும் போது தண்ணியை திறந்து வச்சுட்டு தான் பல் தேய்ப்பாங்க, இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீணாக்கப்படுற நீரே வந்து எத்தனையோ லீட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வேஸ்ட் ஆகுது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஸ்கூல் லெவல்லையே வந்து என்வாயன்மெண்ட் பற்றி பேசும்போது, இல்லை இயற்கையை பற்றி பேசும்போது வந்து ஒரு பிரமிட், ஃபுட் பிரமிட்னு போடுவாங்க. கீழே வந்து ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ், அதுக்கப்புறம் அது வந்து செடிகள், அதுக்கப்புறம் பூச்சிகள், அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு தவளை, பாம்பு, அந்த மாதிரி இது. அதுக்கு மேலே பறவைகள், மிருகங்கள், அது எல்லாத்துக்கும் மேலே டாப்பாக வந்து மனுஷனை போடுவாங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு என்ன நம்ம சொல்லித்தரோன்னா, மனுஷன்தான் வந்து மேலே, இது எல்லாத்துக்குமே, இது எல்லாத்துக்கும் ஆளக்கூடிய ஒரு தன்மை மனுஷனுக்கு தான் இருக்குதுன்றது நம்ம சொல்லித்தரோம். ஆனால் நம்ம அந்த காலத்தில் வந்து அதை அப்படி பார்க்கல. மனுஷன்ன்றது, மனிதன் என்பவன் வந்து ஒரு வெப் ஆஃப் லைஃப்பில் வந்து ஒரு சங்கிலி, ஒரு சின்ன இணைப்பு. ஸோ
இதுவும் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும்போது மற்றது எப்படி மாறுதுன்றதை வந்து பார்க்கணும். இதை நிறைய பேர் பார்க்குறதும் கிடையாது. ஒரு துரிதமான வாழ்க்கையில் போயிட்டு காலைல போயிட்டு சாயந்தரம் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒன்றும் பண்ணுறது கிடையாது. இந்த இம்பேக்ட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பயோ இண்டிகேட்டர்ஸ். எக்ஸாக்ட்லி. இது வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது, இது வந்து இந்த மாதிரி ஆகுது. இப்போ புறா அதிகமாகலாம் என்ன ஆகிட போகுதுன்னு கேட்கலாம். புறாவோட அந்த எச்சம் வந்து இட்ஸ் வெரி அசிடிக். இப்போ வெளிநாட்டிலலாம் அது வந்து ஒரு பெஸ்ட்டாகவே பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்க இருக்கிறாங்க. ஓகே. ஸோ நம்மளுடைய இம்பேக்ட் வந்து நிறைய இடத்துல வந்து நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்குது. கண்டிப்பா எல்லாமே வந்து ஒரு ஃபுட் செயின் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று இணைக்கப்பட்டது தான் இல்லையா. ஸோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆனால் கூட அது என்டையர் சர்க்கிள் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பரவலாக வந்து பேசப்படுறது இல்லையா. ஸோ இந்த குளோபல் வார்மிங் இப்போ வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகிட்டே வருது, அதனால என்னென்ன விளைவுகள்லாம் இப்போ வரக்கூடியதாக இருக்குது? குளோபல் வார்மிங்கிறது நம்ம பார்த்தோம்னா இப்போது நாளுக்கு நாள் வெப்பம் அதிகமாகிட்டு இருக்குது. பூமியோட வெப்பம் அது அதிகமாகிட்டு இருக்குது. காரணம் பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது அதிகமான தொழிற்சாலைகள், வனப்பகுதிகள் அழிகிறது. அப்புறமேட்டுக்கு டீகிரடைசேஷன், அதாவது ஒரு வனம் வந்து இருந்த நிலையிலேருந்து வேறொரு நிலைக்கு மாறுறது. இந்த மாதிரி ஹியூமன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறது. இந்த மாதிரி பல விதமான காரணங்கள்னால பார்த்தோம்னாக்கா ஓசோனில் ஓட்டை, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுனால பூமியோட வெப்பம் அதிகமாகிட்டு இருக்குது, நாளுங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. இப்படி அதிகமாகிற பட்சத்தில் என்ன ஆகுன்னா பனி, அதாவது அண்டார்டிகாவில் ஆர்டிக் ரீஜனில் இருக்கிற பனிக்கட்டிகள் உருகிற பட்சத்தில்னா கடல் அளவு வந்து உயரும். ஆட்டோமேட்டிக்காக உயரும்பொழுது என்ன ஆகுன்னா பல குட்டி குட்டி தீவுகள் வந்து முழுகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. குளோபல் வார்மிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ்ஸு, பட் கைண்ட் ஆஃப் ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க இல்லையா, பொறுமையான ஆக்ட். இப்போ அதை வந்து நிறுத்த முடியாது, ஆனால் அதை குறைப்பதற்கான வேலைகளை நம்மளால் செய்ய முடியும். அது அதிகமான மரங்கள்ன்றது, தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய கழிவுகளையோ இல்லை புகைகளையோ வந்து சரியான முறையில் ட்ரீட் பண்ணி அதை முடிஞ்சளவு வந்து ரெடியூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்கிற பட்சத்தில் அந்த குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம். ஈவன் இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் இந்த ஆண்டு கூட பார்த்திங்கனாக்கா அதாவது கோஸ்டல் அண்டு ஸ்மால் ஐலண்ட்ஸுக்காக தான் இந்த வருஷம் அந்த என்வரான்மெண்ட் டே வச்சுருக்காங்க. எதுக்குனாக்கா சின்ன சின்ன தீவுகள் நிறைய குளோபல் வார்மிங்னால முழுக சான்ஸ் இருக்குது. இந்த சிறு சிறு தீவுகள் முழுகிறதுன்னு வந்து அந்த தீவை பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு தீவுலேயும் யூனிக்காக ஏதாவது ஒரு உயிரினம் வாழலாம், ஒரு பிளான்ட் இருக்கலாம். சப்போஸ் கிரேட் நிக்கோபார்னு ஒரு தீவு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த தீவில் மட்டுமே இருக்கக்கூடிய மக்காப்போடு அப்படின்னு ஒரு பறவை இருக்குது. அது வெளியில் கூடு கட்டு, அதாவது எக்ஸ்டர்னல் இன்குபேட்டர்னு சொல்லுவாங்க. லாங் ஃபுட்டட் பேர்ட்ஸ். அது ஃப்ளைட்டு அவ்வளோ பண்ணாது, ஆனால் கீழே வந்து மவுண்ட் பண்ணி தன்னுடைய முட்டையை வச்சு எக்ஸ்டர்னலாக அடக்காக்கும். அந்த பறவை அங்கே தான் இருக்குது. ஒருவேளை அந்த தீவு முழுகிற பட்சத்தில் அந்த இனம், அந்த தீவோடு சேர்ந்த எண்டமிக் பிளான்ட்ஸு, அந்த பறவை, அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எண்டமிக் உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போய் வந்துருக்கு இல்லையா. அதனால் ஒவ்வொரு தீவுன்னு பார்க்காம அந்த தீவுகளில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களையும் பார்க்கணும், தாவரமாக இருக்கட்டும் விலங்காக இருக்கட்டும். அப்போ அந்த மொத்தத்தையும் பாதுகாக்கணுனாக்கா இந்த குளோபல் வார்மிங்கை முடிஞ்சளவு நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். அது ஒவ்வொரு மனுஷனும் பண்ண வேண்டிய வேலை தான் அது. வரும் நம்ம ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து EVS அப்படின்ற ஒரு பேப்பர் வந்து நம்ம எழுதுவோம். என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோட்டல் ஆட் ஆகாது, பட் அது வந்து கண்டிப்பா எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாமலாம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த EVS கிளாஸஸ்ல டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து எப்படிலாம் பாதுகாக்கணும், நம்ம என்ன மாதிரி தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன மாதிரி தப்பெல்லாம் செஞ்சாங்க, நாம அதை எப்படி கரெக்ட் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்பயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நமக்குள்ள வந்து ஒரு சின்ன பாலிசி வந்து ஓகே நம்ம பெரியவங்களா ஆனதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த EVS அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு இல்லையா. எக்ஸாக்ட்லி. ஆனால் அது வந்து கட்டாயமாக இல்லாமல் நம்மளுக்கே பிடிச்சி படித்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு படிப்பு அப்படின்னு எடுத்துக்காமல் நிறைய விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னு மாதிரி யோசிச்சா கூட. நான் ரீசெண்டாக ஒரு யங்ஸ்டரை பார்த்தேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு 5-4 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு வச்சுக்கலாமே, ஜென்ரலாக நம்ம குப்பையை வந்து போடுறது ஒரு தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் யோசிச்சுட்டு இருப்போம். பட் அந்த பேக்கில் சைடில் இருக்கும் திரும்ப பவுச்சஸ், அவங்க ஒரு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாக்கெட் குடிச்சிட்டு எல்லாத்தையும் வந்து அங்கே சேகரித்து வச்சிருக்காரு. அதை பார்த்தோன்னே தெரியுது அவர் ஏதோ குப்பை தொட்டியை தேடிட்டு இருக்காரு, அதனால தான் வந்து இந்த விஷயங்கள் அங்கே வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் எல்லாருமே பண்ணிட்டா கூட போதும் இல்லையா. எல்லாருமே அதை பார்த்து வந்து நம்மளும் நல்லவங்களா இருக்கணும்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல எல்லாரும் நல்லவங்களா மாறிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் a single person. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்ம FM ஸ்டேஷன்ல இது இனியவை.
வெல்கம் பேக். இனியவா இந்த நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் என்வரான்மெண்ட் டேல வித் ஆர்ஜே வருணன், ஆர்ஜே சௌமியா. இன்னைக்கு வந்து இதை பற்றி பேசிருக்கா. நம்ம கூட 2 கெஸ்ட் இருக்காங்க. கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக ஒரு விஷயம் நான் நியூஸ் பேப்பரில் படித்தேன், எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தான் வந்து அனிமல்ஸ்லாம் பார்க்கணும்னா ஜூக்கு போவோம், இல்லை நேச்சுரல் என்வரான்மெண்ட்டில் பார்க்கணுன்னா அந்த சார் சொன்ன மாதிரி முதுமலை இல்லைனா வந்து நம்மளோட மலைப்பகுதி காடு பகுதி அங்கெல்லாம் போவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சிட்டியில் மனுஷனாலே இப்போலாம் வாழ முடியல. பட் சிறுத்தை வந்து செங்கல்பட்டு வரைக்கும் வந்துருச்சாமே, உங்களுக்கு தெரியுமா? பாவம், அதுக்கு இருந்த ஹேபிட்டாட்டை வந்து நம்ம வந்து அழிச்சிட்டு அதை தூக்கிட்டு வந்துட்டு ஒரு 4 செவத்துக்குள்ள வைக்கிற மாதிரி 4 இரும்பு கம்பிக்கு நடுவில் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நம்மளோட வீட்டை யாராவது இடிச்சாலே நம்மளுக்கு கோவம் வருது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த அனிமல்ஸோடைய ஹேபிட்டாட்டே வந்து நம்ம வந்து குறைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த தப்பை வந்து நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் நம்ம நிறைய விஷயங்கள் பேசும்போது ஒரு விஷயமும் நம்மளுக்கே புரிய ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ ஒன்றுனா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அது மாதிரி ப்ரோக்ராம்ஸ், அது மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கான நாள், இதுக்கான அவேர்னஸ்லாம் வந்து எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ உலக நாடுகளில் மக்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு இதுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க, அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மெஷர்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து இதற்காக வச்சு செய்கிறதுன்றது வந்து இப்போ ஒரு சில காலமாக நடந்துட்டு வருது. இது வந்து சில பேர் வந்து தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து மதர்ஸ் டே தேவையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் இப்போ முக்கியமாக நம்ம மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து அது தேவையில்லைன்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வகையில் அன்றைக்காவது வந்து நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு வந்து இப்போ இந்த என்வாயன்மெண்டல் டே இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்காது. இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க வந்து ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு 10 பேர் மாறினாங்கன்னா அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த இது வந்து ஒரு சின்ன நம்மளால் என்ன செய்ய முடியும்ன்றதுக்கான ஒரு முயற்சி. நம்ம சுற்றுச்சூழல்ல குறிப்பாக வந்து நகரப்புறங்களில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எந்த மாதிரியான மாறுதல்கள்லாம் பண்ணால் காட்டில் வாழ்கிற மிருகங்களுக்கு வந்து அது நல்லதாக இருக்கும். லைட்டோ ஃபேனோ ஃப்ரிட்ஜோ எல்லாம் தேவையான டைமில் மட்டும் போட்டு வச்சுன்னு வச்சுங்களேன். தேவையில்ல டைமில் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுங்க. கரண்ட்டு எங்கேருந்து வருது? அதை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த கரண்ட் நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு நிலக்கரி தேவை. ஒன்று அனல் மின் நிலையமாக இருக்கலாம், இல்லை வேறு ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் மூலயமா, ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் மூலம் கரண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சேவ் பண்ணுறதுனால அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய மூலப்பொருள் தேவை கம்மியாகும். மூலப்பொருள் தேவை கம்மியாகும்பொழுது அங்கே எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போது இங்கே ஒருத்தரும் பண்ணக்கூடிய சின்ன கரண்ட்டு சேவிங்கு எங்கேயோ இருக்கிற ஒரு பெரிய வனப்பகுதியை பாதுகாக்கும். இந்த மாதிரி தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுறது, குப்பையில் வந்து ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணுறது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணுறது, அதை பர்ஃபெக்டாக பேக் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணோம்னாலே போதும். முடிஞ்சால் வீட்டை சுற்றி மரமோ, அதாவது இடம் இருக்கிற பட்சத்தில் வீட்டை சுற்றி மரமோ, சின்ன சின்ன தோட்டங்களோ, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து இதை மாதிரிலாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த வனங்களையும் பாதுகாக்கலாம், வனத்தில் இருக்கிற அனிமலையும் பாதுகாக்கலாம். இது ஒரு இன்டர்லிங்கிங் தான். சிட்டிக்குள்ளே உட்காந்துட்டு எனக்கும் முதுமலைக்கும் சம்மந்தம்னு சொல்ல முடியாது. முதுமலையை பார்க்க மட்டும் போகிறதுக்காக கிடையாது. இங்கே பண்ணக்கூடிய ஏதோ ஒரு குட்டி விஷயம் முதுமலைனா அது நம்ம பேர் வச்சுருக்கோம் முதுமலைன்னு, ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியை பாதிக்கலாம். அதனால் எல்லாருக்கும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம கிட்ட இருந்து தான் வந்து இந்த சேஞ்ச் ஆரம்பிக்கணும். நீ மற்றவங்க கிட்ட அதை எதிர்பார்த்து ப்ரீச் பண்ணிட்டே இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இல்லையா? நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இது நம்மளுக்கும் சேர்த்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லையா? அண்ட் இன்னொரு கொஸ்டின் இருக்குது சார், நீங்கள் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் பற்றி நிறைய பேசுனீங்க. ஸோ அவங்க வந்து இங்கே ரிசோர்ஸஸ்லாம் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு லிமிடேஷன்ஸ்லாம் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்களா கவர்மெண்ட்? அதுக்கான லாஸ்லாம் எப்படி இருக்குது? அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு ப்ராடக்டோட பேர் குறிப்பிடலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். நிறையா நம்மளோட ரிசோர்ஸஸ்லாம் சொரன்ன மல்டிநேஷனல் கம்பெனிஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப இருக்குது. அந்த மாதிரி பார்த்தோம்னா நைலான் 66ன்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து உலகத்தில் எங்கேயுமே பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இங்கே வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி அதுக்கான பெர்மிஷன் கொடுத்து பண்ண ஆரம்பித்தாங்க. சில என்வாயன்மெண்டல் பாடிஸ்லாம் சேர்ந்து அதை எதிர்த்து அது இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொண்டாங்க. ஸோ ஆனால் இது வந்து யார் செய்யணுமோ அவங்க அதை செய்யாமல் போகிறதுனால தான் இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வராங்க. ஸோ லாஸ் ஆர் தேர், இம்ப்ளிமெண்டேஷன்ன்றது வந்து
ஒன்றும் இல்லைன்ட்டு தான் நம்ம இங்கே சொல்ல முடியும். ஸோ அந்த ரிசோர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்கிறீங்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் அதை வந்து லிமிட்டாக நம்ம வந்து அந்த லிமிட் இருக்குதுன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து யாரும் எடுக்கலை. இப்போ வந்து ஜெட்ரோஃபாலேருந்து பயோடீசல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல ஏக்கர் கணக்கான வந்து இடத்துல வந்து இதை பயிரிட்டாங்க. இதனுடைய தாக்கம் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேஸ்ட்லேண்டு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது வந்து வேஸ்ட்லேண்ட் கிடையாது. அதுவே ஒரு ஈகோசிஸ்டம் தான். அதுவே வந்து ஒரு ஹாபிட்டேட். ஒரு சில பறவைகள், சில ஊர்வனங்கள் அந்த இடத்துல அதை சார்ந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த இடத்த வந்து நம்ம கண்ணோட்டத்தில் அது வந்து ஒரு வேஸ்ட்லேண்டாக, ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு பூமியாக பார்க்குறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. அந்த இடத்துல வந்து நம்ம ஜெட்ரோஃபோ பிளான்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு மோனோகல்ச்சர் ப்ரொமோட் பண்ணுறோம். இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வேறு, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு மோனோகல்ச்சர், ஒரு பயோடைவர்சிட்டியை அழிச்சிட்டு ஒரு இனத்தாவரத்தை மட்டும் வந்து நம்ம பல ஏக்கரில் வந்து பயிரிடுறோம். இதனால் அந்த ஏற்கனவே அங்கே இருந்த தாவரங்களோ இல்லை மற்ற உயிரினங்களோ அழிக்கப்படுறாங்க. அதே மாதிரி வந்து இது பற்றின எஜுகேஷன் வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை இல்லையா? அவேர்னஸ் அப்படிங்கிறத தாண்டி அதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து மக்கள் மத்தியில் இருந்தால் தான் அவங்க கண்டிப்பாக அதை வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ எஜுகேஷன் அதுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான என்வாயர்மெண்ட் கோர்சஸ்லாம் வந்து இப்போது எந்த அளவுக்கு வந்து காலேஜஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் இருக்குது? இல்லை, நம்ம முதல்ல இப்போது முன்னாடிலாம் பார்த்தோம்னாக்கா என்விரான்மெண்டல் ஸ்டடீஸுங்கிற ஒரு சப்ஜெக்டை செப்பரேட்டாக படிக்கணும். இப்போ இந்தியா முழுவதும் பார்த்தோம்னாக்கா நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படித்தாலும் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸுங்கிறது ஒரு பேப்பர் படித்தே ஆகணும். கட்டாயம் அதை நீங்கள் பாஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு கட்டாய பாடமாக ஆகிடுச்சு இந்தியாவில் இன்றைக்கி இந்த சுற்றுச்சூழல் பற்றின படிப்பு ஒரு பேப்பர். இது வந்து கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. வைல்ட் லைஃப் பயாலஜின்னு இருக்குது, ஆர்னித்தாலஜி, கன்சர்வேஷன் பயாலஜி, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், இப்படி நிறைய கோர்சஸ்ஸு நிறைய செலக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது தங்கறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு இன்ஜினியர்ஸ்லாம் வந்தாங்க, நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க. நம்ம வாழ்கிற இடத்துக்கே பிரச்சனை அப்படின்னா வந்து அதை பற்றி படிக்கிறதுக்கு நிறையா ஸ்கோப்லாம் வந்து ஃப்யூச்சரில் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நிறைய பேர் அதை இந்த எடுத்து படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா இதை பற்றி கல்விகள் இதில் என்ன படிப்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இல்லையா? ஒரு காலேஜ்லேயும் இல்லை ஒரு ஒர்க் என்வரான்மெண்ட்லேயும் அங்கே வந்து எவ்வளோ விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதை நடைமுறைப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வரவே கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா அது வந்து ஒரே இடத்துல மட்டும் அப்படின்னு ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறத விட மோஸ்ட்லி பிளாஸ்டிக்கே வந்து யூஸ் பண்ணாம பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொஞ்சம் முன் வந்து கொஞ்சம் சில சட்ட ரீதியா வந்து செய்யலாம். ஆனாலும் வந்து மக்கள் அவங்களே பாத்தீங்கன்னா வந்து யூஸ்வலா ஒரு டெண்டன்சி இருக்கு. ஒரு கடைக்கு போறாங்கன்னா ஒரு பொருள் வாங்கி அதை ஒரே கவர்ல போட்டுக்காம ஒரு பொருளை ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா தவிர்த்தா நம்ம வந்து என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம மூலமா ஒரு விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படிங்கிற சந்தோஷம் வந்து நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திருக்கீங்க, கன்வே பண்ணிருக்கீங்கன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியாவை இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆர்ஜே வரணன், அதே சௌமியா. சரி, ஏதாவது ஒரு ஆத்தர் ஏதாவது சொல்லியிருப்பாரு, ப்ளீஸ் ஏதாவது சொல்லிருங்க. எஸ், கரெக்டா ஆத்தர் இல்ல, ஆனா நான் வந்து ஆர்தர் கானன் டாயில் பத்தி தான் வந்து சொல்ல போறேன். அவர் சொன்ன கிரேட் நாவலிஸ்ட். எஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவர் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போதுமே வந்து ஒரு சில புத்தகங்களோட இருந்து தான் வந்து வாழ்க்கையை தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் இதை படிக்கும் போது வந்து எனக்கு புரியல, அது எப்படி ஒரு புத்தகத்துல இருந்து நம்ம வாழ்க்கையை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சதா? அது கரெக்ட் தானே சௌமியா? இப்போ A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் அந்த புக்லாம் படிச்சு தான் நம்ம வளர்றோம். அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்து நம்ம விவரம் தெரிஞ்சோன்னா சில புக்ஸ்லாம் நம்ம அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி படிச்சிருவோம். அதெல்லாம் நம்மளுக்கு மனசில் பதிஞ்சிடும். அதில் நம்ம கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்களோட நம்ம லைஃப்
லைஃப்பை மற்ற விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னு சூப்பராக சொன்னீங்க. பட் இதுக்கு இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு பேட்டர்னில் வந்து ஏதோ ஒரு பேட்டர்னை நம்ம லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருப்போம். பட் ஒரு புத்தகத்தை படிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வேற ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பேட்டர்னை விட்டுட்டு அந்த பேட்டர்னில் வந்து நம்மளுடைய நியூ லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதான் வந்து ஒரு புத்தகத்துலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டுமே வந்து ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் தான் இல்லையா? ஸோ இப்போ என்ன புத்தகம் வருதுன்றதை பார்க்கலாம். பால் பாயிண்ட் பேனா. இது ஒரு பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது. இது ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்குதுன்றதுனால நாம் என்ன செய்கிறோம்னா ஒரு ரீஃபில் தீர்ந்த உடனே அதை முழுவதுமாக தூக்கி போட்டுடுறோம். ஆனால் இந்த பசுமைக்கு உயிர் என்ற பெயர் என்கின்ற இந்த நூலில் ஆசிரியர் ஜோதி என்ன சொல்கிறார் என்றால், இந்த ரீஃபில்லை தூக்கி போடாதீங்க, அதுக்கு பதிலாக இன்னொரு ரீஃபில்லை வாங்கிக்கிட்டு இதை முழுமையாக பயன்படுத்துங்க. இந்த பிளாஸ்டிக்கை வந்து நீங்கள் தூக்கி போடுறதுனால எவ்வளவு பிளாஸ்டிக் கழிவு சேருது என்கின்ற ஒரு அபாயத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த நெகிழி என்பதை பற்றிய ஒரு அபாயத்தை மிக அற்புதமாக இந்த நூலில் சொல்லுகிறார். இந்த நூல் பசுமைக்கு உயிர் என்று பெயர். ஆசிரியர் இரா ஜோதி. இவர் தமிழ்நாடு அரசு பணியில் மருத்துவத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். பொதுவாக சுற்றுச்சூழலியல் பற்றி பேசும் பொழுது எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, அது பெரும்பாலும் அந்த நூல்கள் வந்து மொழிபெயர்ப்பாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பற்றி மட்டும் இருக்கும். ஆனால் இந்த சுற்றுச்சூழல் இந்த கேட்டுக்கு யார் காரணம், பொருளியல் சக்திகள் யார், அரசியல் சக்திகள் யார் என்கின்ற பார்வையோடு எழுதப்பட்ட முதல் நூல் என்று நான் கருதுகின்றேன். இந்த நூல் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்க்கணும்னா, புவி வெப்பமயமாதல், எரிசக்தியினால் உண்டாகக்கூடிய நாம் இந்த கரியமில வாயு என்று சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அது வெளிப்படுதல், ஓசோன் படலம் வீணாகுதல், எல்லாத்தையும் பற்றியும் பேசுகிறார். எல்லாத்தையும் பற்றி பேசுவதோடு மட்டும் இல்லாமல் இதற்காக உலக நாடுகள்லாம் வந்து பல முறை கூடி உச்சி மாநாடுகள் நடத்துகின்றன. இந்த உச்சி மாநாடுகளில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன, இந்த முடிவுகள் அடிப்படையில் வந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, இந்த நடவடிக்கைகளில் வந்து இந்தியாவினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த நூலில் மிக அருமையாக சொல்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, முதல்ல வந்து புவி வெப்பமயமாதல் என்பதை பற்றி இவர் சொல்கிறார். புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொன்னால் என்ன? இன்றைய தேதியில் நம்ம பூமியினுடைய சராசரி வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ். இந்த 14 டிகிரி செல்சியஸிலிருந்து இந்த சராசரி 2 டிகிரி கூட, அதாவது 16 டிகிரி செல்சியஸாக மாறினால் என்ன நடக்கும்? உடனடியாக ஆர்க்டிக் பிரதேசம் சுத்தமாக மறைந்துவிடும். அதில் இருக்கிற பனியெல்லாம் வந்து கரைஞ்சி அந்த ஆர்க்டிக் கடலே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் அடுத்து 6 டிகிரி செல்சியஸ் கூட போச்சுன்னு சொன்னால், அதாவது 14 டிகிரியிலேருந்து 6 டிகிரி செல்சியஸ் கூடி 20 டிகிரி செல்சியஸாக இந்த சராசரி உயர்ந்தால் என்ன ஆகும்? உடனடியாக 90 விழுக்காடு மனிதர்கள் உடனடியாக இறந்து விடுவார்கள். இந்த ஆபத்து தான் வந்து இந்த நூலில் வந்து மிக விரிவாக சொல்லிட்டு வர்றார். 1970க்கு பின்னர் தான் இந்த ஆராய்ச்சிகள்லாம் தொடங்கின. அப்படி சொல்லும் பொழுது முக்கியமாக தொழிற்சாலையிலிருந்து வெளிப்படக்கூடிய மீத்தேன், கரியமில வாயு இதெல்லாம் தான் காரணம் அப்படிங்கிறத கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறத நாம் கவனிக்க வேண்டியதுன்னு சொன்னால், இப்பொழுது குண்டு பல்புகளுக்கு பதிலாக சுருள் விளக்குகளை பயன்படுத்தலாம். இந்த சுருள் விளக்குகள் மட்டும் நாம் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பயன்படுத்தினோம்னா ஒரு வருஷத்துக்கு 600 மெகாவாட் மின்சாரத்தை நம்ம மிச்சப்படுத்த முடியும். அதே போல் வந்து அதிகமான மரங்களை வளர்த்துக்க வேண்டும். நீராதாரங்கள், அதாவது வந்து பெருகும் அளவுக்கு வந்து நம்ம வந்து மழைநீர் சேகரிப்பு போன்ற திட்டங்களை நம்ம வந்து செய்ய வேண்டும். அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டிய கடமைகள் என்பதை வந்து மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. அதோடு இல்லாமல் வந்து இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப எளிமையாக அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம், அதாவது வந்து எரிசக்தியை பற்றி சொல்லும் பொழுது எப்படி வந்து நாம் எரிசக்தியை வீணடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், அவைகளை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில உதாரணங்களோடு விளக்கியிருக்கிறாரு. நெகிழியை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா மின்னணு கழிவுகள் வருஷத்துக்கு இந்தியாவில் வந்து 2003ஆம் ஆண்டில் வந்து 3.8 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டது. இது 2012 8 லட்சம் டன்களாக உயர்ந்திருக்குது. இது இன்னும் வரும் ஆண்டுகளில் இந்த மின்னணு கழிவுகள் இன்னும் அதிகமாகும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால்,
இந்த மின்னணு கழிவுகளை எப்படி குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நாம் இதை தயார் செய்யக்கூடிய நிறுவனங்களுடன் ஒரு சுற்றுச்சூழல் ஒப்பந்தம் போட்டாகணும். இதன் மூலமாக இந்த மின்னணு கழிவு அதிகமாகவே தடுக்க முடியும். இப்படியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்முடைய மாநில அரசும் மத்திய அரசும் மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த நூலில் மிக அற்புதமாக விளக்கியிருக்கிறார். நல்ல புத்தகத்தை பார்த்தோம் இல்லையா? எஸ். அதே மாதிரி உங்களை பார்த்தோன்னே ஒரு கவிதை சொன்ன ஞாபகம் வரும். என்னங்க உங்களை பார்த்தோன்னே கவிதை அருவி மாதிரி கொட்டுது. நான் வேணா மூஞ்ச முடிக்குவோம். இல்ல ஒண்ணும் இல்ல, அடுத்து அரசேந்திரன் சார் அருவின்ற வார்த்தையை பத்தி தான் பேச போறாரு. அருவி தான் இன்னைக்கு டாபிக்கா பாத்தீங்கன்னா, நம்ம குற்றாலம் அருவி கூட ரொம்ப நல்ல விஷயம். நம்மளுக்கு கிடைச்சிருக்க வரப்பிரசாதம், அதை நம்ம சரியா பயன்படுத்திக்க மாட்டோம். ரொம்ப பொல்யூட்டடா இருக்கு அந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் கூட படிச்சேன். சௌமியா, பாருங்க, நான் அருவின்ற வார்த்தையை சொன்னோடனே நீங்க என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் வரைக்கும் போயிட்டீங்க. எனக்கு அருவின்ற வார்த்தையை பத்தி அதுக்கு மேல வரதும் தெரியாது. சோ நாம பேச வேணாம் இல்லையா, அவரே பேச சொல்லலாமா? நிறைய வார்த்தைகள் மருவி வந்தாலும் கூட ஆண்டாண்டு காலமா அருவி அப்படிங்கிற வார்த்தையை அருவியா மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் என்ன, அருவிங்கிற வார்த்தை எப்படி வந்தது அப்படிங்கிறது இப்ப ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இந்த அருவி அப்படிங்கிற வார்த்தை எப்படிங்க ஐயா வந்தது? இந்த அருவிங்கிறது ஒரு நீர்நிலை. குளம் இருக்கிறது, ஆறு இருக்கிறது, கடல் இருக்கிறது, கிணறு இருக்கிறது, இப்படி ஓடை இருக்கிறது, ஏராளமான நீர்நிலைகளை பார்க்குறோம். இதுல அருவிங்கிறது என்னன்னா மலை மேலிருந்து கீழே இறங்குவது. அங்கங்கு இப்போ குற்றால அருவின்னு சொன்னா குற்றால ஒரு மலை இருக்கும், புதிய மலை அருவி இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த அருவிங்கிறது ஒரு மலை மேலிருந்து கீழே விழறது. அது விழும் பொழுது ஒலி எழுப்புகிறது. சப்தம் மேல இருந்து விழறதாலதான் ஒலி. ஒலி வாய்க்கால்ல ஓடும் பொழுது ஒலி கிடையாது. ஒலி கிடையாது. அதனால இந்த அர் என்ற ஒரு சொல்லுக்கு தமிழ்ல ஒலி என்று பொருள். அரவம். அரவம் அப்படின்னா பாம்பு இல்லைங்க? ஆமா, பாம்புதான். ஆனால் அது எந்த பாம்பை குறித்தது என்றால் படம் எடுத்து ஆடுகின்ற பாம்பை குறித்தது. நல்ல பாம்புன்னு சொல்றமே, நாகப்பாம்பு, அது உஸ் என்று ஒலி எழுப்புவதால அரவு என்று பொருள். அதுக்கு அரவு அரவம் என்றானது. இப்ப அரவம் காணுமே தம்பி, அரவம் ஊர் அறவம் அடங்கிட்டுது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஊர் அறவம் அடங்கிட்டுதுன்னா ஊர்ல ஒலி எழுப்புல சத்தமே இல்ல, அதுதான் அறவம் அடங்கிட்டுது. ஒன்னும் அறவத்தையே காணும்னா இந்த பக்கம் எதுவும் இல்ல அப்படின்னு பொருள். அது அந்த அர் என்ற ஒலிதான் அர்வி. அர்வி அப்படின்னா ஒலி எழுப்புது. ஒரு காட்டுல போனா, ஒரு மலையில போனா அருவி எங்க இருக்கிறது என்று அதுவே அழைக்கிறது. ஆமா, இங்க சத்தம் கேக்குது, இந்த பக்கமா போறோம்னா அருவி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, வழி சொல்லுது நமக்கு. அந்த அடிப்படையில தான் அந்த அர் என்ற ஒலிக்குறிப்பு சொல்ல இருந்து அர்வி அருவி என்று ஆகி அது அந்த கல் பொருது இறங்கும் மல்லல் பேரியாறு என்று புறநானூற்றுல சொல்றாங்க. மலைகளில் அப்படியே பாறைகளில் எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே வருது. பொறுதல்னா போரிடுது, மோதி மோதி வர்றதாலதான் அந்த ஒலி வருகிறது. அருவி ஆர்க்கும் பெருமலை நாட என்பது சங்க இலக்கியம். அருவி என்ன செய்கிறதுன்னு சொல்லுகிறான், ஆர்க்கிறது. அரு என்ற சொல் ஆர் என்று நீண்டு ஆர்த்தல் என்றாலும் ஒலி எழுப்புதல் தான். ஒலி எழுப்புகிறது, அதான் அருவி ஆர்க்கிறது என்றே பாடுகிறார்கள். அருவி ஒலி எழுப்புகிறது, அதுதான் அருவி ஆர்க்கும் பெருமலை நாட. அந்த அருவிங்கிற சொல் அரு என்ற ஒலியிலிருந்து இப்படி அருவின்னு ஆனது. இதை அறிந்திருக்கிறார்கள். அதுதான் கல் பொருது இறங்கும் மல்லல் பேரியாறு என்று சொல்வது. கல் மலைகளில் பொருது கொண்டே வருகிறது, அப்படி மோதி மோதி வருது, அதனாலதான் ஒலி வருகிறது. ஒலி வருகிறது, ஒன்றோட ஒன்று பொருந்துனா ஒலி வரும். அதுதான் அருவி. அந்த அருவிங்கிற சொல் தான் ரிவ் என்று திரிந்து ரிவர் என்று ஆனது என்று கால்டுவெல் எழுதியிருக்கிறார். கால்டுவெல் எழுதி, அதாவது இந்த அருவியில இருந்து தான் ரிவர் வந்ததுனாக்கா அப்ப தமிழ்ல இருந்தா ஆங்கிலமே வந்திருக்கு. உலக மொழிகள் சிறப்பா இந்தோ ஐரோப்பிய மொழிகள் என்று சொல்லக்கூடிய லத்தீன், கிரேக்கம், ஜெர்மன், அதன் வழியில் உருவான ஆங்கிலம், இந்த மொழிகளுக்கெல்லாம் மூல மொழியாக தமிழ்தான் என்பது கால்டுவெல் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சார். அவரே எழுதுனது இந்த அருவிங்கிறது ரிவ் என்று தெரிஞ்சு ரிவர்ஸ் என்றால் ஓடை என்று லத்தீன்ல பொருள். அதுல இருந்து ரிவர். இப்போ நீங்க சொல்லும்படி இந்த கால்டுவெல் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது அருவியில இருந்து ரிவர் வந்ததுக்கான குறிப்பு இருக்குங்களா அதுல? அந்த அவருடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற புத்தகத்துல தமிழ் சொல்லில் இருந்து ஆங்கில மொழியில் தோன்றிய சொற்கள் எல்லாம் ஒப்புமை காட்டி எழுதுற பொழுது இந்த அருவி இருக்கு என்று எழுதியிருக்கிறார்.
சிறப்புங்க ஐயா. அப்போ வந்து சப்தம் எடுக்கிறது, ஆமா அந்த அரு என்றால் ஒலி என்ற அர்த்தம். ஆமா அது அரு என்று சொல்லி அருவி அருவி என்று சொல்லி பிறகு அருவி என்று எனிவே நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன், இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்காக நானே எடுத்துட்டு வந்துட்டேன் சௌமியா. ஓகே சூப்பர். என்ன வெப்சைட்? என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட் தான் அது. eartheasy.com EARTHEASY.com. ஓகே, இதுவும் ஈஸியான ஒரு வெப்சைட்டா தான் இருக்கு. Yeah, பட் எர்த் ஈஸி அப்படின்னும் போது வந்து என்விரான்மெண்டல் சம்பந்தமான விஷயம், நம்மளுடைய பூமி சம்பந்தமான விஷயங்கள் அதுல இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். பட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ், யாரெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் இந்த உலகத்தை பார்த்துக்க போறாங்களோ அவங்களுக்காகவே இந்த வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குழந்தைங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் புரிய வைக்கிறது வந்து நம்மளோட நடைமுறையில சில விஷயங்களை புரிய வச்சாலும் அவங்களுக்கு கரெக்டா மனசுல பதிய வைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இந்த வெப்சைட் மூலியமா அவங்க கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க வெளில போய் விளையாடும் போதே இந்த வெப்சைட்ல பார்த்தாங்கன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் அப்புறம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த ஏர்த் சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லாமலே சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? Exactly. போயிட்டு இந்த வெப்சைட்ல பாத்துக்கோப்பா, நீ இந்த உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடலாம். என்ன நான் என்ன குழந்தைய நான் போய் பாத்துக்கிறதுக்கு இருந்தா நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லையா? ஸோ ஒரு நல்ல வெப்சைட்டை, சூட்டபிளான ஒரு வெப்சைட்டை வந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க. திருப்பி ஒரே வேர்ட் சொல்லிடுறேன் நான். யா, எனக்காக ஒரு தடவை ஸ்பெல் பண்ணி காமிங்க. ஓகே, EARTHEASY.com eartheasy.com. eartheasy.com ஒரு ஈஸியான வெப்சைட் ஃபார் ஈஸியான பீப்புளுக்காக சொல்லியிருக்கீங்க. Yeah. தோற நாம கிளம்புற நேரமும் வந்தாச்சு இல்லையா? யா, வேற எதுவுமே இல்லைங்க சொல்றதுக்கு. திருப்பி போயிட்டு டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ அப்படி எஸ்கேப் ஆகிறோம் புதுயுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வித் வருண் அண்ட் சௌமியா.